ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆன் பண்ணிக்க. குக்கர் எடுத்து வச்சுங்க. ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி அதில் சேர்த்துங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர், இவங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிங்க. உங்களுக்கு காளான் எந்த அளவுக்கு வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு காளானை தனியாக வானலி வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக காளானை சேர்க்க வேண்டாம். காளான் அந்த வறுத்து வச்சுக்க காளானை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றினா 20 நிமிஷமாக அரிசி ஊறிக்கிட்டு இருக்காங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துங்க. லாஸ்ட்டாக முடிக்க போகிறப்ப கொஞ்சம் நெய்யையும் சேர்த்திங்கன்னா மேலாவில் மணமாக இருக்குங்க. அந்த நெய் வீட்டு நெய் வேறு, சுத்தமான நெய். எங்கள் சம்மந்தி சேல்ஸ் போட்ட நெய் வேறையா ரொம்ப மணக்குது. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. நல்லா கொதிக்கிட்டு ஊற வச்சு அரிசி ஏற்றிக்க உள்ளே இறக்கி விடுங்க. மேலால் கொத்தமல்லித்தலையும் புதினா போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடாடா, அருமையான காளான் பிரியாணி ரெடி. ஓகே, பா.